அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல 2-3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளாரையே நிழலில் ஒரு துணியில் காய வச்சுருங்க. ஒரு 2-3 நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காய்கள் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கும். ஸோ இது கூட நல்லா ஒரு முழு பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், மல்லி எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். காய்ந்த மிளகாய் வந்து நான் இங்கே 12 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வறுக்கணும்னா அதை இப்படி கையால் இப்படி க்ரஷ் பண்ணால் நல்லா க்ரஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இட்லி, தோசையில் நம்ம பொடி தோசை செய்கிறோம் இல்லையா, அதுக்கு அப்புறம் நம்ம சுடு சாப்பாட்டில் நெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு குழந்தைங்களுக்கு ஒரு பிடி அளவுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கலாம் டெய்லி. ஸோ பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் டெய்லியுமே ஏதாவது ஒரு வகையில் இதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா அதையும் அந்த சட்டியிலேயே லைட்டாக வறுத்துட்டு இந்த பொடி கூட ஆட் பண்ணி நீங்கள் மிக்சர் ஜார்லேயே அரைச்சிக்கலாம். இங்கே நான் தூளுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தூளுப்பும் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிவிட்டு இது அவ்வளோதான். நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ டெய்லியுமே நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் இதை ஆட் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் ஹேருக்கு, உங்கள் ஸ்கின்னுக்கு, உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.